ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். முன்னதாகவே தொடங்கிய மோந்தா புயல், புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல். சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் மக்கள் மன்ற நிகழ்ச்சி, காணாமல் போன செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைப்பு. புதுச்சேரி விடுதலை நாள் விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். கடற்கரை சாலையில் பந்தல் அமைக்கும் பணி மும்மரம். திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையில் கந்தசஷ்டி கவச கூட்டு பாராயணம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் தீவிரமாகும் மோந்தா புயல் காரணமாக புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மேலும் உருவெடுக்கிறது. மோந்தான் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் தீவிர புயலாகவும் வலுவடைய உள்ளது என்றும், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழக வட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செவ்வாய்க்கிழமை அளவில் தீவிர புயலாக வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் இந்த புயல் முன்னதாகவே தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த புயல் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளில் மசுலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவுக்கு அருகில் தீவிர புயலாக மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்கக்கூடும் என்றும், இது கரையை கடக்கும் போது 90 கிலோமீட்டர் முதல் 110 கிலோமீட்டர் வரையில் காற்றின் வேகம் இருக்கும் எனவும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் புயல் ஆந்திராவில் கரையை கடந்தாலும் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவின் கடற்கரை ஓரம் புயல் கரையை கடக்க உள்ளதால் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் வரும் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக மண்டல நிர்வாக அதிகாரி அங்கித் குமார் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற நிகழ்ச்சியின் போது 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காணாமல் போனதாக புகார் பெறப்பட்ட செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன், இதர காவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய வழக்கு சம்பந்தமாகவும் குறைகளை தெரிவித்தனர். உடனடியாக அந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆய்வாளர்களுக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டார். மேலும் பொதுமக்கள் தவறவிடப்பட்ட 4,50,000 ரூபாய் மதிப்புள்ள 15 செல்போன்களை கண்டுபிடித்து உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி விடுதலை நாள் விழா வரும் நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் கடற்கரை சாலையில் பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் சமீப காலமாக சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா உள்ளிட்டவைகள் கடற்கரை சாலையில் நடைபெற்று வருகிறது. கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே கொடிக்கம்பம் நிறுவப்பட்டு அந்த கொடிக்கம்பத்தில் தேசிய கொடியும் ஏற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வரும் நவம்பர் 1ஆம் தேதி விடுதலை நாள் விழா கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாகியுள்ளன. நிகழ்ச்சிக்கான தொடக்கமாக பந்தல் அமைக்கும் பணி தற்போது கடற்கரை சாலையில் நடைபெற்று வருகிறது. கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே இரு பக்கமும் பந்தல் அமைக்கும் பணிகள் காரணமாக சாரங்கள் அமைக்கப்பட்டு ஊழியர்கள் பந்தல் அமைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திருக்காஞ்சியில் கந்தசஷ்டியை முன்னிட்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் நடைபெற்ற கந்தசஷ்டி கவச கூட்டு பாராயணத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பாராயணம் செய்தனர். கந்தசஷ்டியை முன்னிட்டு அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. கந்தசஷ்டியை முன்னிட்டு அனைத்து 6 நாட்களிலும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு கந்தசஷ்டி கூட்டு பாராயணம் நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட உற்சவரை சங்கராபரணி ஆற்றங்கரையில் எழுந்துருளச் செய்து திரளான பக்தர்கள் ஒன்று சேர்ந்து கந்தசஷ்டி கவச கூட்டு பாராயணம் செய்தனர். முன்னதாக ஆலயத்தில் உள்ள சிவ சண்முகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றன.
சந்தனம், பால், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்ற நிலையில் நிறைவாக மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. சனிக்கிழமை என்பதால் கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியிலும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் விளக்கேற்றி வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தின் தலைமை அர்ச்சகர் சரவண சிவாச்சாரியார் தலைமையில் சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய மின் பேருந்துகள் மற்றும் மின் பேருந்து பணிமனை ஆகியவற்றின் துவக்க விழா வரும் திங்கட்கிழமை 27/10/2025 நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மின் பேருந்துகள் பணிமனை, மின் பேருந்துகள், மின் ரிக்ஷாக்கள், ஸ்மார்ட் பேருந்து நிழல்குடை மற்றும் சவாரி முன்பதிவு செயலி ஆகியவற்றின் துவக்க விழா வரும் திங்கட்கிழமை 27/10/2025 நடைபெற உள்ளது. துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திட்டத்தினை துவக்கி வைக்க உள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். தலைமை செயலர் சரத் சௌஹான், அரசு செயலர்கள் கிருஷ்ணமோகன் உப்பு, முத்தம்மா உள்ளிட்ட அரசு துறை உயரதிகாரிகள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார் தலைமையில் போக்குவரத்து துறை ஊழியர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் உள்ள தனியார் உணவகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி பிரம்மாண்ட கேக் தயாரிக்கும் பணியின் துவக்க நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். ஒவ்வொரு வருடமும் புதுச்சேரியில் உள்ள தனியார் உணவகம் சார்பில் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் புத்தாண்டை கொண்டாடும் விதமாக கேக் தயாரிக்கும் பணி நடைபெறுவது வழக்கம். இந்த பாரம்பரியமாக கொண்டாடப்படும் நிகழ்விற்காக ஒவ்வொரு வருடமும் பெரும் பொருட்செலவில் கேக் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் பெறப்பட்டு அதில் பல்வேறு விதமான உயரக பானங்கள் கலக்கப்பட்டு கேக் தயாரிக்கும் பணி நடைபெறும். அந்த வகையில் இந்த வருட கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி பிரம்மாண்ட கேக் தயாரிக்கும் பணிக்கான பாரம்பரிய நிகழ்ச்சி ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு கேக் தயாரிக்கும் பணியினை துவக்கி வைத்தார். இங்கு தயாரிக்கப்படும் கேக் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையின் போது வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மணவெளி தொகுதியில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் தீபாவளி தொகுப்பு மற்றும் இலவச அரிசி வழங்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மூலம் மாதாந்திர இலவச அரிசி மற்றும் முதலமைச்சர் அறிவித்த தீபாவளி தொகுப்பு ஆகியவற்றை மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள நியாய விலைகள் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. பொதுமக்களுக்கு வழங்குவதை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஆண்டியார்பாளையம், அபிஷேகப்பாக்கம், புதுக்குப்பம், ஓடவெள்ளி, தானாம்பாளையம் நியாய விலைக் கடைகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் நேரில் சென்று இந்த பணியினை தொடக்கி வைத்தார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,515 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,670 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். முன்னதாகவே தொடங்கிய மோந்தா புயல், புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல். சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் மக்கள் மன்ற நிகழ்ச்சி, காணாமல் போன செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைப்பு. புதுச்சேரி விடுதலை நாள் விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். கடற்கரை சாலையில் பந்தல் அமைக்கும் பணி மும்மரம். திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையில் கந்தசஷ்டி கவச கூட்டு பாராயணம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.